இங்க ஒருத்தன் பிச்சைக்காரன் நினைச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அப்ப அவன் என்ன பண்றான்னா போன் எடுத்து அந்த சாப்பாட்டை போட்டோ எடுத்துக்கிறான். இவனுக்கும் இப்ப ஒரு போட்டோ பிடிச்சி என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம பாத்துட்டே இருக்கான். டக்குன்னு இப்ப மேல ஸ்வைப் பண்றாரு பாருங்க, அப்படியே ரெண்டா வந்துருது. ஒரு நிமிஷம் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு அந்த பிச்சைக்காரரு போனை கையில கொடுத்துட்டு என் வேலை முடிஞ்சது, இதுக்கப்புறம் இந்த உன் பொறுப்பு தான், நீயே வச்சுக்கோ, எந்த ஒரு பொருளையும் உன்னால ஈஸியா காப்பி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா வந்தது காட் ஆஃப் வெல்த் அப்படின்ற ஒரு கடவுள். ஆனா அதெல்லாம் எதுவும் நம்பாம பிச்சைக்காரன் ஏதோ உளறிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு காரை போட்டோ பிடிச்சி இப்படி தள்ளி விடுறான் பாருங்க. ரியலாவே அவன் கண்ணு முன்னாடி அந்த கார் அப்படியே டூப்ளிகேட் ஆயிட்டு வந்துருது. டக்குனு உள்ள போய் ஏறி உட்காந்துட்டு ஏசி எல்லாம் ஆன் பண்ணிக்கிறான். இப்ப விண்டோவோட ஒரு லேடி வந்துட்டு இந்த கார் என்னோடது, இதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அது உங்க காரா மேடம், கொஞ்சம் அப்படி பாருங்க அப்படின்றான். திரும்பி பார்த்தோன்னா பார்த்தாங்க கார் இருக்கு. சாரி சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்றாங்க. டக்குனு இவன் காரை விட்டு வெளியே வந்துட்டு கையில என்ன வச்சிருக்கீங்க அப்படின்றான். இவங்களும் பயந்துட்டே வந்துட்டு தங்க கட்டிகளை வாங்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. பியூர் 916 நான் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்றான். அவங்களும் தயக்கத்தோடவே சரின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி காட்டுறாங்க. அதை அப்படியே ஒரு போட்டோ பிடிச்சிக்கிறான். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறமா அதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் போட்டு கடையில கொண்டு வந்து விற்கலாம்னு சொல்லிட்டு வரான். இங்க பார்த்தா இந்த லேடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடைக்கு மேனேஜர்ன்றாங்க. சரி ஓகே இது எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து கேஷா வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிறான். இப்ப பொட்டி நிறைய பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து பெட்ல கொட்டிட்டு அப்படியே ஒரு போட்டோ பிடிச்சி பணத்தை இப்ப டபுள் ஆக்கிடுறான். அடுத்த நாளே மாலுக்கு போயிட்டு Dress வாங்கலாம்னு சொல்லி பாக்குறான். அப்ப அகைன் இந்த லேடியை மீட் பண்ணதும் இந்த கோட் சூட் உங்களுக்கு நல்லா இருக்கும், இதை ட்ரை பண்ணி போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இவளே இதுக்கு பே பண்ணிடுறா. எதுக்குங்க இதெல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு பதிலுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல, பாய்ஸோட டேஸ்ட் பத்தி எனக்கு தெரியாது, எங்க தாத்தாவோட பர்த்டே வரப்போது அவருக்கு கிஃப்ட் ஒன்னு வாங்கி கொடுக்கணும், சோ அதுக்கு வாட்ச் மட்டும் செலக்ட் பண்ணணும், கூட வரீங்களான்னு சொல்லிட்டு கூட்டு போறா. அங்க போனதும் இவன் தாத்தாங்க தான் கட்டுற மாதிரி ஒரு நல்ல வாட்சை செலக்ட் பண்ணி அதை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறான். ஆனா அது வந்து லிமிடெட் எடிஷன், நாங்க வந்து ஷோ கேஸ்க்கு மட்டும் தான் வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. இந்த பொண்ணுக்கு இப்ப இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சி போயிடுது, எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நிக்கிறா. இதை புரிஞ்சுக்கிட்டே இது எப்படியாச்சும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன், ஆனா கோல்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போய் காட்டணும் அப்படின்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் டீலுக்கு ஒத்துக்கிறாளா. இப்ப போன் எடுத்து அதை போட்டோ பூச்சி அந்த வாட்ச் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த பொண்ணிட்ட கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். இப்ப இவளும் இவன் கேட்ட மாதிரி வால்ட்டை ஓபன் பண்ணி உள்ள கூட்டிமே காட்டுறா. அங்க இருந்து கோல்டு எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சிக்கிறான். சோ வீட்டுக்கு வந்ததும் அவன் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு போன் கிடைச்சதுன்னா நீங்க எதை காப்பி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.